Happy morning, students. In today's class, we are going to see chapter 4, Prose, the Summit, and it is written by Edmund Hillary. So, this is an experience about Hillary and Tennessing's his ascent to Everest. So, now we are going to see the remaining lesson. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்காங்க, அந்த எவரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய லெசனுக்கு வந்து போகலாம். On its east side was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. ஸோ ஈஸ்ட் சைட் பார்க்கும்போது ஒரு பெரிய கார்னஸ் வந்து அங்கே இருக்குது. கார்னஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது வந்து அந்த ஐஸ் கட்டி அப்படியே அங்கங்கே தொங்கிட்டுருக்கும், அதை தான் வந்து கார்னஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கிராக் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கார்னஸுக்கும் பெரிய பாறை ராக்குக்கும் நடுவில் ஒரு நேரோ கிராக், அதாவது ஒரு பிளவுபட்டது மாதிரியான ஒரு இடம் வந்து அங்கே இருக்குது. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட 40 feet வந்து இருக்குது. லீவிங் டென்னசிங் டு பிலே மீ ஆஸ் பெஸ்ட் ஹீ குட், ஐ ஜாம்ப்ட் மை வே இன் டு ஹிஸ் கிராக். ஸோ எவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து இறுக்கமாக கட்டுறதுன்றோம், அதான் வந்து பிலே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரை வந்து நல்லா இவரோட சப்போர்ட் பண்ணி தன்னைத்தானே இறுக்கமாக கட்டிக்கிறாரு. Then kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. ஸோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, டென்சிங் வந்து தன்னைத்தானே நல்லா இறுக்கமாக கட்டிட்டு பின்னாடி பக்கத்தில் இருந்து, அதாவது பின்னாடி போயிட்டு தன்னைத்தானே பின்னாடி புஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வராரு. அண்ட் மெதுவாக வந்து நடந்து வராரு அந்த ஃப்ரோசன் கிராக்ஸுக்கு நடுவில், ஃப்ரோசன் ஸ்னோ அண்ட் கிராக்குக்கு நடுவில். அண்ட் கிராம்பன்ஸ்னால் அவங்க அந்த ஸ்பைக் ஷூஸ், அதாவது வந்து மவுண்டனில் ஏறுறதுக்காகவே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸை தான் வந்து கிராம்பன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராம்பன்ஸை வந்து வச்சு அது வந்து ஒரு ஐஸ்லலாம் அந்த ஸ்னோவில் நடக்கிறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து கிராம்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராம்பன்ஸ் அதனுடைய உதவியோட மெதுவாக வந்து வராரு. Taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally cramped backwards up the crack, praying that the corners would remain attached to the rock. ஸோ சின்ன ராக் கையில் கிடைக்கிறத கூட அதை பிடிச்சிட்டு ரொம்ப மெதுவாக வந்து வராரு. அண்ட் அவருடைய அவருடைய முழங்கால் ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ், அவருடைய ஷோல்டர் ஃபோர்ஸ், ஆர்ம் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு மெதுவாக வந்தவர் அந்த கிராக்கில் வந்து வராரு. அண்ட் அதே மாதிரி அந்த கார்னஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா விழுகுது அப்படின்னா அது இவங்க மேலே விழுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ராக்லேயே அது ஒட்டியிருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே வந்து வராரு, கிராஸ் பண்ணுறாரு. மை ப்ராக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டடி. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நகர்ந்து வராரு அந்த கிராக்கில், அதே சமயம் ரொம்ப ஸ்டடியாக வந்து வராரு. as Tenzing paid out the rope, I inched my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the craft onto a wide ledge. ஸோ இப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த டாப் ஆஃப் த ராக் வர வரைக்கும் மெதுவாக அப்படி வராரு. அண்ட் அதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து வெளியில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிராக்ல இருந்து வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி வந்து விழறாரு. For a few moments I lay regaining my breath and for the first time really felt the fierce determination that nothing now could stop us reaching the top. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அவர் மூச்சு விட்டுக்கிறாரு. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் அவருக்கு வந்து வருது. கண்டிப்பாக யாராலையும் நம்மளை வந்து அந்த டாப்பை தொடுறதை, எவரெஸ்டோடைய டாப்பை தொடுறதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மன உறுதி வந்து அவருக்கு வருது. ஐ டுக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த லெட்ஜ் அண்ட் சிக்னல் டு டென்சிங் டு கம் ஆன் அப்பா. ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நின்றுட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு டென்சிங்கை வந்து கை காட்டுறாரு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டென்சிங்கை வந்து கை காட்டுறாரு. ஆஸ் ஐ ஹீவ்ட் ஹார்ட் ஆன் த ரோப், டென்சிங் wriggled his way up the crack and finally collapsed at the top like a giant fish when it has been hauled from the sea after a terrible struggle. ஸோ அதே மாதிரி டென்சிங் வந்து இவர் வந்த மாதிரியே வராரு. எப்படி வந்து எட்மண்ட் எப்படி இப்போ க்ராஸ் பண்ணி வந்தாரோ அதே மாதிரி டென்சிங் வந்து அதை க்ராஸ் பண்ணி வராரு. அண்ட் க்ராஸ் பண்ணி வந்துட்டு அந்த சைடு லெட்ஜில் வந்து விழுகும்போது அது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ராட்சச ஃபிஷ்ஷு, ஒரு மீன் வந்து தண்ணியிலேருந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து வெளியில் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவர் நெளிஞ்சிட்டு இருந்தது. ஸோ ரிகிள்டு மீன்ஸ் நெளிகிறது. ஸோ அந்த மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்தார்.
அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த கிராக்கை வந்து தாண்டி வந்தாங்க. The ridge continued as before, giant cornices on the right. ஸோ இன்னமும் அவங்க போகக்கூடிய அந்த ரிட்ஜ் அந்த வழி வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் அந்த கார்னசஸ் தான், அதாவது அங்கங்கே அப்படியே ஐஸ் கட்டி தொங்கிட்டு தான் இருக்குது. ஸ்டீப் ராக் ஸ்லோப்ட் ஆன் த லெஃப்ட். ஸோ ஈஸ்ட் சைடு வந்து கார்னசஸ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பெரிய பெரிய ராக் வந்து இருக்குது. The ridge curved away to the right and we have no idea where the top was. ஸோ அவங்க போகக்கூடிய அந்த பாதை வந்து ரைட் சைட் போகுது, ஆனால் அவங்களுக்கு டாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியல. As I cut around the back of one hump, another higher one would swing into view. ஸோ ஒரு சைடு ஓகே இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு போகும்போது அடுத்த ஒரு வியூ வந்து கிடைக்கிது, அடுத்த ஒரு பாதை வந்து தெரியுது. டைம் வாஸ் பாசிங் இந்த ரிட்ஜ் சீம் நெவர் எண்டிங். டைமும் வந்து போயிட்டே இருக்குது, அந்த ரிட்ஜ் வந்து முடிகிறது மாதிரி எதுவுமே தெரியல, அதுவும் வந்து எண்டாகாமல் போய்கிட்டே இருக்குது. Our original zest had now quite gone and it was turning more into a grim struggle. ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் ஜெஸ்ட் மீன்ஸ் அந்த ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது, போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் அவங்களுக்கு தெரியுது. I then realized the ridge ahead instead of rising now dropped sharply away. ஸோ இப்போ அந்த ரிட்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உயரமாக போகாமல் கீழே அப்படி ஷார்ப்பாக வந்து கீழ் நோக்கிய பாதையாகவே போயிட்டுருக்கு. I looked upwards to see a narrow snow ridge running up to a snowy summit. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஸ்னோ ரிட்ஜ் வந்து ஒரு ஸ்னோவி சமிட்டா, அதாவது ஒரு மலை முகடா, ஒரு பனி இருக்கக்கூடிய ஒரு மலை முகடா மாறுறதை நான் இப்போ பார்க்குறேன். A few more whacks of the ice axe stood in the firm snow and we stood on top. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஐஸ் ஆக்ஸோடைய யூஸோட நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த டாப் கிட்ட வந்து நிற்கிறோம். My first feelings were of relief that there were no more steps to cut, no more ridges to traverse and no more humps to tantalize us with hopes of success. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிலீஃப்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்பாடி இனிமேல் க்ராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தாண்டி போகிறதுக்கோ எந்த ரிட்ஜஸும் கிடையாது. எங்களை வந்து டேண்டலைஸ் மீன்ஸ் டீஸ் பண்ணுறது, எங்களை வந்து அந்த டீஸ் பண்ணுறதுக்கு வெறுப்பேற்றுறதுக்கு எந்த விதமான ஒரு ஹம்ப்ஸ் மீன்ஸ் மேடு பள்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஹோப் வந்து எனக்கு வந்துடுச்சு. I looked at tensing. In spite of the balaclava helmet, goggles and oxygen mask, all encrusted with long icicles that concealed his face, there was no disguising his grin of delight as he looked all around him. ஸோ இப்போ நான் வந்து டென்சிங்கை வந்து பார்க்குறேன். அண்ட் டென்சிங் வந்து என்னென்ன போட்டிருக்காருன்னா பேலக்லவா ஹெல்மெட், அதாவது ஒரு அந்த ஹெல்மெட் வந்து போட்டிருக்காரு அந்த பண்ணி இது பண்ணாமல் இருக்க. தென் காகிள்ஸ் மீன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு முக்கால்வாசி கண் மூக்கு எல்லாத்தையும் மறைச்சது மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து போட்டிருக்காங்க. தென் ஆக்சிஜன் மாஸ்க், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி அவர் வந்து சிரிக்கிறது என்னால் இந்த சைட் பார்க்க முடியுது. இது எல்லாமே அவருடைய முகத்தை மறைச்சிருந்தா கூட அவர் சந்தோஷத்தில், டென்சிங் வந்து சந்தோஷத்தில் சிரிக்கிறது என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஹிலாரி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. He shook hands and then tensing threw his arm around my shoulders and we thumped each other on the back until we were almost breathless. ஸோ இப்போ ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டென்சிங் வந்து இவர் தோளில் வந்து கை போட்டுக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் தம்ஸ் அப் காட்டுறாங்க. இட் வாஸ் 11:30 AM. The ridge had taken us 2.5 hours but it seemed like a lifetime. ஸோ டைம் வந்து இப்போ 11:30 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆயிருக்கு அவங்க அந்த ரிட்ஜெல்லாம் தாண்டி போகிறதுக்கு. ஆனால் அது வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. To the east was our giant neighbor Makalu, unexplored and unclimbed. ஸோ அவங்க நிற்கிறதுக்கு அந்த ஈஸ்டில் பார்த்தா மக்கலு அப்படின்ற ஒரு மவுண்டன் வந்து இருக்குது. அது வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் மீன்ஸ் யாருமே அதில் வந்து போகணும்னு விரும்பல, யாருமே அதில் வந்து ஏற நினைக்கல. Far away across the clouds, a great bulk of Kanchenjunga loomed on the horizon. ஸோ ரொம்ப தூரத்தில் கஞ்சன்ஜங்கா மவுண்டன் வந்து தெரியுது அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில். To the west, we could see the great unexplored ranges of Nepal stretching off into the distance. வெஸ்ட் சைட் பார்த்தா நேபாள் மவுண்டன்ஸ் ஃபுல்லாக தெரியுது, அவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படி ஃபுல்லாக பரவி கிடக்கு, அதை வந்து பார்க்க முடியுது. The most important photograph I felt was a shot down the north ridge showing the North Col and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. ஸோ ஒரு முக்கியமான ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது நார்த் ரிட்ஜ் அண்ட் நார்த் கோலை காட்டக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும்.
அதே மாதிரி நிறைய கிளைம்பர்ஸ் எல்லாம் 1920s 1930ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி இதில் ஏறணும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோஸாக நான் வந்து நினைக்கிறேன். After 10 minutes, I realized that I was becoming rather clumsy-fingered and slow-moving. So I quickly replaced my oxygen set. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் அவர் வந்து உணர்றாரு. அதாவது கிளம்ஸி ஃபிங்கர்ட் மீன்ஸ் அப்படி கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஊறி போய் நமத்து போனது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் நம்ம வந்து ஸ்லோவாகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சோன்னே வேகமாக அந்த ஆக்சிஜன் செட்டை வந்து மாற்றுறாரு. Meanwhile, Tenzing had made a little hole in the snow, and in it he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits, and a handful of lollies. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து டென்சிங் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது அந்த ஸ்னோக்குள்ளே. அதுக்குள்ளே வந்து ஏதாவது சாப்பாட்டு ஐட்டம்லாம் வைக்கிறாரு. சாக்லேட்டு, பிஸ்கெட் பேக்கெட், அதுக்கப்புறம் லாலிஸ் மீன்ஸ் சாக்லேட்ஸ் தான், அதெல்லாம் வந்து வைக்கிறாரு. ஸ்மால் ஆஃபரிங்ஸ் இன்டீட், பட் அட் லீஸ்ட் a token gift to the gods that all devout Buddhists believe have their home on this lofty summit. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு கடவுளுக்கு வைக்கிற ஒரு காணிக்கையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் புத்திஸ்ட் வந்து நிறைய பேர் இங்கே வாழ்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன காணிக்கையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து வைக்கிறாரு. While we were together on the South Pole 2 days before, Colonel Hunt had given me a small crucifix which he had asked me to take to the top. I too made a hole in the snow and placed the crucifix beside Tenzing's gift. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எட்மண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேரும் சவுத் கோல் கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது கர்னல் ஹண்ட் வந்து எங்கிட்ட ஒரு ஸ்மால் க்ரூசிஃபிக்ஸ் மீன்ஸ் ஒரு கிராஸ், அந்த சிலுவைன்னு சொல்கிறோம் இல்லையா, சிலுவை, அதை வந்து எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து டென்சிங் கிஃப்டோட சேர்த்து வைக்கலான்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எட்மண்ட் வந்து சொல்கிறாரு. ஆஃப்டர் 15 minutes I moved down off the summit onto our steps. Wasting no time, we cramponed along our tracks, spurred by the urgency of diminishing oxygen. We scrambled cautiously over the rock traverse, moved one at a time over shaky snow sections, and finally cramponed up our steps and back onto the south peak. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் வேகமாக வந்து நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் கிராம்பன் மீன்ஸ் அகெயின் அந்த ஷூஸ், ஸ்பைக்டு ஷூஸ் இருக்குல்லையா, அதை வச்சு நாங்கள் வந்து இறங்குறோம். அண்ட் எங்களுடைய ஏர்ஜென்சி வந்து என்னென்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீந்துட்டே வருது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப வேகமாக வந்து கீழே வந்துகிட்டே இருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சவுத் பீக்கை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். We were now very tired but moved down to the 2 reserve cylinders on the ridge. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கோம். அண்ட் ஒரு 2 ரிசர்வ் சிலிண்டர்ஸ் வந்து ரிட்ஜ் கிட்ட இருக்குது. As we were only a short distance from camp and had a few liters of oxygen left in our own bottles, we carried the extra cylinders down and reached our tent on its grassy platform at 2 p.m. ஸோ எங்களுடைய சிலிண்டரில் வந்து ரொம்ப கம்மியான ஆக்சிஜனே இருந்ததுனால நாங்கள் வந்து என்ன செஞ்சோன்னா அந்த எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். எங்களுடைய டென்ட்டுக்கு கரெக்டாக 2 மணிக்கு வந்து நாங்கள் வந்தோம். With a last look at the camp that had served us so well, we turned towards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south pole. ஸோ இப்போ அந்த டென்ட் கேம்பை வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு எங்கள் அப்படியே காலை மெதுவாக இழுத்துட்டே நாங்கள் வந்து அடுத்து சவுத் கோலுக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். The time passed as in a dream. 2 figures came towards us and met us a couple of 100 feet above the camp. ஸோ இந்த டைம் போயிட்டுருக்க டைமில் ஒரு 2 பேர் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க, ஒரு 100 feet உயரத்தில் வந்து பார்த்தாங்க. They were George Lovey and Wilfred Noyes, laden with hot soup and emergency oxygen. அந்த 2 பேர் வந்து யாருன்னா ஜார்ஜ் லாவியும் வில்ஃப்ரெட் நாய்ஸும் எங்களுக்காக சூப் கொண்டு வந்திருந்தாங்க. ஹாட் சூப்பும் ஆக்சிஜனும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. Just short of the tent, my oxygen ran out. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே என்னுடைய ஆக்சிஜன் வந்து தீர்ந்துடுச்சு. We had enough to do the job, but by no means too much. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். அண்ட் ரொம்ப நிறையா செஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. We crawled into the tent and with a sigh of delight collapsed into our sleeping bags while the tents flapped and shook under the perpetual south cold gale. ஸோ நாங்கள் எங்களுடைய டென்ட்டுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமூச்சு விடுறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே வந்து நாங்கள் படுத்துட்டோம். அண்டு அந்த சவுத் கோல் கேல்கிட்ட தான் வந்து நாங்கள் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட அந்த லெசன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சுமா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.